மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் எது? கேரளத்துல காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது இல்லையா, அதோட கொண்டாட்டம். ஒரு ஆடோட தலைய வெட்டி அவர் குச்சில சொருகி ஊர் மக்கள் எல்லாம் பார்க்க அதை ஊர்வலமா கொண்டு போறாங்க. டிவிக்கு தொண்டர்களும் இதையே பண்ணிருக்காங்க. ஒரு ஆடை நடு ரோட்ல வெட்டி ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. போன தேர்தல்ல அண்ணாமலை அவர்கள் தோத்த போது ஒரு ஆட்டுக்குட்டி அவர் பேரு போட்டு தலைய வெட்டி ரீல்ஸ் போட்டாங்க. ஒரு உயிரோட வலியும் வருத்தமும் உங்களுக்கு ஒரு ரீல் கண்டென்ட் ஆவோ இல்ல ஒரு கொண்டாட்டத்தின் காரணமாக மாறிவிட்டால், குறைந்தபட்சம் இருந்த நாகரிகமும் நம்மிடம் செத்து விட்டது. மேல இருக்க விலங்குகள்லாம் பாருங்க, தன் இனத்தை அல்லாமல் ஒரு குரங்கு குட்டி நாய்க்கு பால் குடிக்குது, நாய்க்குட்டி குரங்குக்கு பால் குடிக்குது, சீட்டா மானை பாத்துக்குது. இது எதுவுமே ஏஐ காலத்துல எடுத்தது கிடையாது. இதெல்லாம் முன்பு எடுக்கப்பட்ட உண்மையான காட்சிகள். இந்த விலங்குகள் நாகரிகமற்ற மனிதர்களை விட எவ்வளவு மேலானது. மனிதத்தின் மிச்சம் இல்ல எச்சம் அப்படின்னு சொல்றது ஒரு லாரி ஒரு ஆட்டுக்குட்டி இடிச்சதுன்னு வச்சுக்கேன், பதறும் முதல்ல. ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ ஏன் கரண்ட்ல ஒரு காக்கா அடிபட்டுச்சுன்னா கூட முதல்ல அச்சோ பாவம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம தட்டுல இருக்க பிரியாணியா நம்ம நினைக்க மாட்டோம். இதுதான் குறைந்தபட்ச நாகரிகமா இருந்தது. அந்த நாகரிகம் இப்ப எங்க போச்சு? உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் அந்த அன்பு, கருணை அப்படின்ற அந்த முதல் விஷயத்த தான் பிறந்த உடனே தன்னுடைய தாயின் முதல் ஸ்பரிசத்துல தான் அந்த அன்புன்ற விஷயத்த உணர முடியும். அன்புதான் தாய்மைக்கு பிரதானம். தாய்மை என்பது மனிதனோ விலங்கோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான உன்னதமான இறைத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த மனிதத்தன்மையும் நாம் இன்று இழந்து விட்டோம். அன்னையர் தினமான இன்று நாம் இதை சிந்திப்போம், அன்பை பகிர்வோம். ஜெயஹிந்த். அன்னையர் தின வாழ்த்துக்கள்.